பாய் பாய். தம்பி உங்களோட வயசுகளில் குளப்படியா அப்படியல் இருக்காங்க அங்கே லண்டன்ல. என்ன வழி என்ன வழி ஆள் சும்மா பாடி பாடி உள்ளுக்கு யோசிக்கும். இன்னும் 5 மணி ஆயிடுச்சு. இப்போ லண்டன் போயிட்டு தம்பி முதல்ல என்ன செய்வேன்? போய் பெட்டில் ஒரு நித்திரை கொள்ளுவேன். அப்போ ஃப்ளைட்டாக இறங்க மாட்டியா? இந்தியா மாதிரி பெரிய நாட்டுக்கு ஈஸியாக விசா கிடைக்குது. ஆனால் சுவிசா மாதிரி சின்ன நாட்டுக்கு விசா கிடைக்குது இல்லைண்ணா? கட்டணாக்கா இருக்கீங்களா? கட்டணாக இருக்கீங்க. எங்கே போயிட்டீங்க? நாங்கள் இப்பொழுதைக்கு ஏர்போர்ட்டுக்கு நோக்கி போய் கொண்டிருக்கோம். கதையை கொடு. இப்போ நாங்கள் தொடர்ந்து விடிய 8:30 இப்போ வேலைக்கு இருக்கிறோம். ஆப்பிரிக்கா 2 கிழமை. ஆப்பிரிக்கா அப்படி சட்டப்படி நன்றி உங்களோட குடியன்னு வந்ததுக்கு பார்த்ததுக்கு. என்ன இப்போ நார்மலாக இப்போ பார்க்குறோன்னு நிற்பாங்க என்ன ஹயர் தானே. ஆனால் ஹயர்ன்றதையும் தாண்டி உண்மையிலே இந்த முறை வந்தது தம்பியில பாசத்தில். ஆனால் அதான் சொல்ல எங்கட சரம் வந்து இங்கே ஹாலிடேக்கு வரா, சும்மா தூளும் காய்கறியும் கருவாடும். சரி ஓகே சந்திப்போம். இதில் நிற்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. உண்மையிலே நான் தான் வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது. கிட்டத்தட்ட கண்ணாடி பார்த்து ஒரு 6 நாள் இருக்கும் போல். இந்த பாரு கண்ணாடி காணையில் ஒரு கதைக்கு மற்றதுமே பார்த்து 6 நாள் இருக்கும். மற்றது வெளியில் போகல கண்ணனால. அப்படியே வெளியில் போனாலும் வேலைக்கு எதுவும் சாமான் வாங்குறது தான் போயிருப்போம். அந்த மாதிரிக்கே இருந்த பாட்டுக்கு போடுறது. அன்றைக்கு அக்னிக்கு வந்து சொன்னாண்டே அப்பாவுக்கு ஒரு காசு எடுத்து கொடுறாண்டு. அப்போ அக்னி வந்து 80,000 ரூபா எடுத்து கொடுத்தோம். சரியா? அப்போ நான் 2 லட்சம் எடுத்து கொடுக்க சொன்னேன். ஏன் குறைய எடுத்து கொடுத்தேன்டா? பிஓசி அங்கே கிடக்குனானா நான் இந்த கேவலத்துக்கு பக்கத்து பேங்க்கு தான் போகக்கூடிய மாதிரி இருந்தாண்டு. இன்றைக்கி நீ தான் வந்தீங்க கேட்டு பேங்க் வந்து நெல்லியடிக்கு போனாங்க துசானிக்கு. என்ன கோலம் என்னைய கண்டா கழிச்சிங்க ஒரு வேலை மெனநாயகி போட்டு வரியாண்டோ. அப்படி தான் போயிட்டு வந்தாங்கடா. வீட்டு வேலைக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டிக்கர் ஒன்று பார்க்க போனாங்க. ரைட், அது அப்படியே இருக்குது. இதை சொன்னதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் கண்ணனால வீடியோ செய்ய வழியில் போகலை. இப்போ நேற்று முன்னால் நீங்கள் பார்த்த வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து பழைய வீடியோ. அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு இங்கேருந்து கதைக்கிறோம், பின்னுக்கு வீட்டை காணையில். ஆனால் நேற்றையான வீடியோவில் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் நாங்கள் கதைச்சிருப்போம். ரைட், அப்போ அந்த மாதிரிக்கு பார்த்துருப்பீங்க. அப்போ இனி வரும் நாட்கள்லையும் வெளியில் போகக்கூடிய மாதிரி வசதி இருக்குமான்னு கேட்டால் வந்துட்டு கண்டிப்பாக நான் சொல்ல தெரியலைன்னு சொன்னால் இந்த வீட்டை முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அது அப்படியே இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் இந்த டைமில் அதுவும் வ்ளாக்கில் வந்துட்டு இன்ட்ரோவில் வந்துட்டு அதுவும் சம்மந்தம் இல்லாமல் அக்னி வச்சு கொண்டு காய்க்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ வந்து நாங்கள் அதாவது லண்டனால் எங்களோட வீட்டை வந்த தம்பியையும் அவங்களோட அம்மாவையும் வந்துட்டு இறக்க போய்க்குள்ளே வந்துட்டு எடுத்த ஒரு வீடியோ. அதாவது ஒரு ஹயர் போகும்போது உண்மையிலே எங்களை பிடிச்ச ஒரு தம்பியவர், அம்மாவே அப்படித்தான். அப்போ இறக்க போய்க்குள்ளே நானும் கவிதாசம் போனாங்க. அப்போ இறக்கிட்டு அவர் அனுப்பிட்டு வரக்குள்ளே எடுத்த வீடியோ தான் இது வந்துட்டு. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2-3 கிளிப்பில் வந்துட்டு ஒரு 2 கிளிப் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு டிலீட் ஆகிட்டுது. அப்போ டிலீட் ஆகிட்டுது அப்படின்னு சொன்னால் அதில் உண்மைக்குமே வந்துட்டு உனக்குமே தெரியும் அவன் வரையில தானே நிறைய விஷயங்கள் வந்துட்டு நாங்கள் கதைச்சினாங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது தம்பிகிட்ட என்ன விஷயங்கள்ட்ட மிஸ் ஆகின தம்பி? இங்கிருந்து போனதுல இருந்து இங்கிருந்து போனது அது ஒன்று ஆள்கிட்ட காதல் கதையிலாம் கிடையாது. கதை அது கொஞ்சம் வந்தது, கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் வரலண்ணா. இப்போ பார்த்தவன தான் தெரியும் வந்து இப்போ நான் நிறைய விஷயம் கதைச்சினாங்க. அப்போ நல்ல வெம்பலாக போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாலமாக தொடர்ந்து கதைச்சிட்டே போனாங்க. அப்படியே இங்கேருந்து போய் நாங்கள் முருகண்டியில் ஸ்டாப் பண்ணி பிறகு ஒரு டேயில் ஸ்டாப் பண்ணி பிறகு வந்துட்டு சிலாபத்தில் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு அங்கால போய்க்குள்ளே கண்டினியூ பண்ண இந்த ஒரு துண்டு தான் இப்போ நீங்கள் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. அதாவது வந்துட்டு தம்பி ஸ்ரீலங்காவில் இருந்து விளக்கிட்ட அந்த ஒரு கடைசி நாட்கள் அதில் அனுப்பி இப்போ ஒரு 5-6 நாளைக்கு மேலே வரும் வந்து. இருந்தாலும் இன்றைக்கு தான் எங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரிக்கு வந்துட்டு கிடைச்சது. ஒரு லாஸ்ட் வீடியோ வந்துட்டு நாங்கள் இதை போஸ்ட் பண்ணுறோம். அவங்களோட அம்மா இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் பார்த்து யோசிச்சிருப்பாங்க இங்கே காணியில் அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு ஏதோ கடவுளேனா அந்த துண்டனாலும் கிடந்துட்டேன் நம்பி. இல்லாட்டி வந்துட்டு எல்லாமே வந்து டிலீட் ஆகிருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹெல்ப்புக்கு எல்லாம் வந்து நிறைய பேர் கோல் அடித்தவங்க
ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் வந்து கோல் அடித்தவங்க நான் எல்லாருக்குமே சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறது, நான் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அக்கினி. இப்போ வந்து அக்கினி வாங்க பக்கத்தில் இருக்கிறான். இருந்தாலும் வந்து முழுமையாக வந்து நான் தான் கதைச்சி கொண்டிருக்கேன். காரணம் என்னென்னு சொன்னால் எனக்கு தான் தெரியும் என்ன கதைக்கு வருமெண்டு. அதே மாதிரிக்கு வந்து இப்போ எல்லா அவையிலாரோடையும் வந்துட்டு கட்டாயம் நிற்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அதால் நிற்கிறேன். இப்போ இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, அடித்து பறந்து வேலை செய்வாங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் அவங்க என்ன தான் கேட்டு செய்வாங்க. அப்போ அதால் நிற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு நிற்கிறோம். அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்னத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், தம்பியை வந்துட்டு சந்தோஷமாக நாங்கள் கூட்டிக் கொண்டே வழி அனுப்பிட்டு வந்ததை தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. அப்போ சந்தோஷமாக பாருங்கள். தம்பி என் வந்து அம்மா உங்களுக்குமே நன்றி. எங்களோட நம்பி பயணம் செஞ்சாக்கு இந்த ஒரு கிரிட்டிக்கலான டைம்லேயும் அந்த நீங்கள் காட்டின ஒரு அதீத அன்பு தம்பி ஒரு நல்லபடி என்ன உண்மையில இங்கே தியாலமாக தான் கிட்டத்தட்ட கதை. யாரை சொல்கிறேன் நீ? அந்த ஆளை தான் சொல்கிறேன். ஆளுக்கு ஆளை தெரியாதா? யாரை சொல்கிறேன்? நான் அந்த ஆள் தான் சொல்கிறேன். யார்? தம்பியை தான் சொல்கிறேன். யோகா நிற்கிறான். சரி, ஓகே. அப்போ வந்து உண்மையிலே தம்பி அம்மா அவங்க காட்டின ஒரு அதீத அன்பால் நாங்கள் உண்மையிலே வந்து போயிருந்தோம். இனி வரும் நாட்களில் போகவும் வந்துட்டு கிடைக்காதுன்னு சொன்னால் இது ஒரு முடிக்கும் வரைக்கும் நாங்கள் வீட்டை தான் நிற்போம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே வந்து இந்த வீடு வந்துட்டு நல்ல மாதிரிக்கு முடிவடைஞ்சு ஒப்பேறணும் அப்படின்னு சொல்லி நீங்களுமே வந்து கடவுளை பிரார்த்திச்சு கொள்ளுங்க. ரைட், எவ்வளோ முடிஞ்சு வந்துட்டு நினைக்கிறோம் வந்து ரைட். அந்த வகையில் தம்பியை நாங்கள் சிலாவத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு அங்கால கண்டினியூ பண்ணதை வந்துட்டு பாருங்கண்ணே. ஓகேண்ணே. இங்கே ஓடியலாம். இப்போ சிலாவ ரோட்டுக்கு ஏற்றிட்டோம்டா இங்கால இப்படி தான் பின்னுக்கு தான் போய் கொண்டிருக்கணும். இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல அங்கே தான். அது சரி. இதுக்குள்ள ஒரு ரூபாய்க்கு பிசர் இருந்தாங்க. இதுக்கு ஒரு டைம், அந்த ரோட்டுக்கு ஒரு டைம், அங்கால வவுனியாவுக்கு முன்னுக்கு ஒரு டைம் போட்டது கணக்கு பண்ணி தான் வாரது. மைண்டில் என்ன டைம் கொண்டு போகணுமென்ட்டு. சரி. இப்போ நாங்கள் 5 மணிக்கு நிற்கணும். இன்னும் காமனத்தையாமல் இருக்குது. 5:20 நீங்கள் நிற்கணும் வேணா. 8:20 ஃப்ளைட். ஓகே. எங்களுக்கு 35 நிமிஷம் இருக்குதா? ஒரு 10 மினிட்ஸ்னா வெளியே போனால் ஓகே தானே? ஓ, அது பிரச்சனை. ஓகே. இப்போ கடைசி தருணம் அதான் சிரிப்புக்கு லைக் சொல்லுவோம். சிரிப்புக்கு லைக் சொல்லுவோம். இப்பொழுதைக்கு நாங்கள் அங்கே கொச்சி கடையோ இல்லை. கொச்சி கடை நீர்வளம்பு கொச்சி கடை. கொச்சி கடை 2 இருக்குது. அங்கே கொழும்புலேயே இருக்கு. அந்த குண்டு வடிச்சடம் அந்தோனியா கோயில் அதோண்டு. தம்பி உங்களோட வயசுகளில் குளப்படியா அப்படியல் இருக்காங்க அங்கே லண்டன்ல. பின்ன அப்போ நீங்கள் இல்லையோ? நாங்கள் இல்லை, நாங்கள் நல்ல பிள்ளை. நாங்கள் பக்தர் இல்லை. பக்தர் அதான் திவர் மாட்டி அடிச்சிருக்க பக்தி பரவசம். பக்தர் இல்லை. ஓ குட். அது சரியா? குளப்படி எனக்கு என்ன மாதிரி குளப்படியா இருப்பாங்கடா வாங்க. இப்பத்த இதுல எல்லாரும் தான் 10 வயசுல இருந்து 10 வயசுல இருந்து 20-25 வயசு மட்டும் குளப்படி தான். சரியா? 10 வயசுல இருந்தா கஞ்சா பத்துறதுல இருந்து அங்க இருக்கும் அதெல்லாம். ஓ அங்க எல்லாம் இருக்கு. ஆனா என்ன அலவுட் இல்ல தான் அலவுட். ஆனா வெளிநாடுகள்ல அந்த கஞ்சா அலவுட் சொட்டு. ஹொலண்ட்லயா? ஆம்ஸ்டர்டாம்ல தான் கஞ்சா எல்லாம் பத்திராக்கு எல்லாம் அலவுடா. எல்லாம் டீட்டெயில் எடுத்து தான் வச்சிக்கிறேன். கொஞ்சம் போற இடத்துக்கு முதல்ல எல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து விடுறோம். அப்போ ஆம்ஸ்டர்டாமில் அது அலவுடா? அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவாக இருக்குமே. அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள தான் அலவுட். இல்லாட்டி போலீஸ் பிடிச்சிடும். அது சரி. ஆம்ஸ்டர்டாம் தானே ஹொலண்டுன்ற இது கேபிட்டல் இல்லையா? நான் போனேன் நாங்கள். எப்படி? எப்படின்னா ஃப்ளைட்லாம் அங்கே போனது காரில் யூரோப்புக்கு ஃப்ளைட்டில் போய் போனேன். என்ன அது பரவாயில்ல. ஓகே ஓகே. அந்த ஓகேன்னு வச்சுட்டா சரிதானே? உணவு பார்த்தா வீடியோக்கு ஓகேன்னு கேட்டா. சரி ஓகே. குட் நைட். கொஞ்சம் பெருசான பின் அதே அளவுக்கு வருது. என்னம்பி? சரி ஓகே. குட் நைட். ஆம்ஸ்டர்டாம் ஹொலண்டு நல்ல வடியா இடம். இப்போ ஆம்ஸ்டர்டாம்ல வடிவம் இடம். அங்கே டென் ஹெல்டர் ஆம்ஸ்டர்டாம்லாம் நல்ல வடியா ஆடும். விரையில் அங்கே எல்லாம். அதான் உண்டு. நாங்கள் ஒரு நாள் ரூம் கொண்டு எடுத்துனாங்க.
$157 ஏதோ நான் மண்ணாகுமா அது மேபி உங்களுக்கு குறைவாக இருக்க வரையா நீங்கள் நின்று வேற ஒரு இடங்கள் நின்றுப்பியல்லானே அது திடீரெண்டு போன எங்களுக்கு அது கூட இருந்துச்சு ஆனால் அதே மாதிரிக்கு குவாலிட்டியில் இங்கே குறைவாக எடுக்கலாம் கொழும்புல எவ்வளோ முடியும் இங்கே ஹோட்டலுக்கு கொழும்புல இங்கே என்னையா அந்த அளவுக்கு தேவையில்லை தானே எங்களுக்கு சும்மா நிற்கிறதுக்கு தானே அங்கே ஆம்ஸ்டர்டாமில் நாங்கள் போயக்குள்ள எல்லாமே புக்கிங் மாதிரியா ரூம் இல்லாத மாதிரி அப்புறம் அண்ணா அந்த சிபிஓட எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் புக் பண்ணது அதுவும் அந்த டைமில் ஆஃபர் போனான்னு சொல்லி தான் அந்த $157 இன்னும் வந்தது இப்போ பார்த்தாலும் $50,000 மேலே விலை தான் ரோட்ல யாரும் இருக்கு நீங்க ஹாலண்ட் போயிருக்கீங்களா எப்போ போன நீ நாங்க ஒரு வருஷம் ஜெர்மனிக்கு போறதா ஜெர்மனில உங்களோட சொந்தக்காரர் இருக்கணுமா அப்பாண்ட குடும்பம் எல்லாம் அங்க உங்களோட சொந்தக்காரரா அம்மாவோட சொந்தக்காரரா அப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டு பாவம் அவரே குழம்பித்தாரு இல்ல இந்த அம்மாட சொந்தம் எந்த சொந்தம் தானே உங்களோட சொந்தம் இடித்தான் உருவாகும்லாங்கதா அது சரிதான் அது உங்களோட லவ் லைனுக்குலால வரும் லவ் லைனுக்குலால வரும் இப்ப வரைக்கும் அம்மா அப்பாட சொந்தம் இனிதான் நீங்க உருவாக்குவீங்க உங்களோட சொந்தங்களை உருவாக்குவோம் உருவாக்கத்தான் உருவாக்கி கிடக்கிறேன் சொன்னா சரி சொன்னா சரி சொன்னா சரி ஃபிஷ் தெரப்பி அப்ப காதலிக்கு என்ன வேண்டிட்டு போற இங்கே உடுப்புதான் உடுப்புதான் உடுப்பா வேணா உடுப்பும் உடுப்பு மட்டும்தான் அம்மா செலக்ட் பண்ணிப்பா நினைக்கிறேன் சரி எந்த செலெக்ஷன் தான் உண்மைக்குமா அதான் எனக்கு போய் படி விழுதோ தெரியா இல்ல எந்த செலெக்ஷன் அப்படி இப்படிதானே உங்களோட செலெக்ஷன் நல்லா தான் இருக்கும் பாப்போம் போய் பாப்போம் நாங்க போய் பாப்போம் என்ன இல்லை லாங்குவேஜ் கனால்து பிறகு பறக்க போறியல் பிரச்சனைகள் எல்லாம் என்ன மாதிரியா அங்கனைக்கு இங்கனைக்கு ரம் என்ன செய்யறாரா ரம் வந்து இப்போ என்ன வீக்கெண்டுக்கு இடையில டீல் முடிச்சிடுவேமா ஓகே மால் இப்போ அதான் சொல்றது வருது அப்படிதான் நியூஸ் தெரியா பார்ப்போம் நீ அந்த கிளப் என்ன செய்யுது அதை எப்பண்டா முடியல நீங்க போய் சேர்ந்தா சரியா அதே 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 நாங்க கவனமா போய் சேர்ந்தா சரி நீங்க இப்போ இது வரைக்கும் நிறைய ஃப்ளைட்ஸில் பறந்துருப்பீங்க இல்லையா இப்போ கடார் ஏர்வேஸ் எமிரேட்ஸ் எத்தியாட் ஏஸ்லாம் அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எனக்கு எமிரேட்ஸ் தான் பிடிச்சது எமிரேட்ஸ் தான் பக்கா எக்கானமி கிளாஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிற மாதிரி தான் சரியா எமிரேட்ஸ் எல்லாம் அந்த உள்ளுக்க வேலை செய்கிற ஆக்கணும் எல்லாரும் நல்ல ட்ரீட் பண்ணுது குருவாக அவே என்ன அந்த எமிரேட்ஸில் நிற்கிறாங்க முஸ்லீம் ஆக்கள் நிற்பாங்களா அப்படியே இல்லை எல்லாம் மிக்ஸ் ஆக்கள் தான் எல்லாம் மிக்ஸா ஆனால் என்ன பார்க்க முஸ்லீம் மாதிரி தான் அந்த தொப்பி போட்டு இல்லை அந்த அதான் கேட்டேன் அந்த 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 இப்படி 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 ஒரு முஸ்லீம் ஆக்கள் அணிகிற மாதிரி இந்த முஸ்லீம் இந்த ட்ரெஸ் கோட் மாதிரி அந்த ஒரு இதாக இருக்குமில்ல அரவாசி ஆக்கள் அதில் என்ன முஸ்லீம் இல்லை இல்லை இப்போ நார்மலாக மற்ற இடங்களில் கெவின் குரு அந்த இது ஒரு இதொண்டு போட்டிப்பா அது கேப் உண்டு எமிரேட்ஸுக்குள்ளேயும் அப்படியா அந்த ரெட் கலர் கேப் போட்டிருப்பேன் தானே அப்படியா ஓகே எமிரேட்ஸ் ஆக்கள் பார்க்க தான் இந்த ஹிஜாபி போட்டிருக்க மாதிரி இருக்கும் எமிரேட்ஸ் ஃப்ளைட் நல்லா அதான் சொல்லுங்க நல்ல ஃப்ளைட் அது அப்படியே இந்த ஒரு இது கட்டார் புக் பண்ண கட்டாரில் போன முறை வந்தது தானே ஓகேன்னு புக் பண்ணி வந்தது எமிரேட்ஸ் விலக்கு விடுவோம் இருக்கு கட்டாரு துபாய் எல்லாம் மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்கிறோம் ஆனால் அது ஃப்ளைட் தான் விலை கூடின டாப் ரேஞ்சில் போய் கொண்டிருக்கேன் அதான் ஆனால் எத்தியார்ல நான் ஒரு நாள் போனது இல்லை லண்டன் ஃப்ளைட்டில் ஒன்றும் பாருலையா இங்கே ஸ்ரீலங்கா பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வாரி இல்லை பாருலையா ஆனால் அங்கே கத்தாரில் இருந்து போகிறது அப்படிதான் அதுதான் பிரச்சனை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் எப்படி இருக்கு நல்லா பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அவ்வளோத்துக்கு இல்லை என்னம்மா துருக்கியெல்லாம் நான் போனது இல்லை
நேற்று போனாரு அது ஓகேன்னு சொல்றேன் மக்கள். சூப்பரையா துருக்கி நல்லம் இவன் வந்தோம் தம்பி கவிதாஸ். சூப்பர் அப்பா உண்மையாவே அது கட்டாலையும் தருவாங்கடா. அது என்ன சொல்ற கவனிப்பா ஐயோ அடிக்கடி வந்துட்டே இருக்குண்டாப்பா. என்ன சாமான் சாப்பாடு எல்லாத்தையும் இதான்னு சொல்லி மற்ற இப்ப ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல எல்லாம் ஒரு தடவை தானே அந்த ஜூஸ் ஐட்டங்கள் ட்ரிங்க் பண்ற அப்படி இப்படின்னு கொண்டு போவாங்க. இது 2-3 தரம் வருவாங்க. அது ரிங் பண்ணாடியா தெரியும், எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாத சாப்பாடுகள் அதை பார்த்தான் வரும். அதான் உண்டு ரிங் பண்ற ஐட்டங்கள். துருக்கி ஏர்லைன்ஸ்ல வந்து பிளேண்டி எல்லாம் அடிக்கடி கொண்டு வருவாங்க. பிளேண்டி வந்து 2-3 அது என்ன சாப்பாடு சிலதை காணாம போகும். ஆனா உண்மையிலேயே பிளேன்ல கொடுக்குற மட்டும் தான் பிளேண்டி என்று சொல்லணும் இல்லையா? அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. மற்ற நிறைய நாங்கள் குடிக்கிற எல்லாத்தையும் பிளேண்டின்னு சொல்லுவோம். அது சிறப்புல அது பிளேனில் கொடுக்கணும்னா பிளேண்டின்னு சொல்லுவோம். உம்மானே அதான் அதான் அதுதான் அப்பா. ஐயோ ஐயா ரோட்ல நிக்கிறேன் ரஃபிக் இல்லையான்னு கேட்டான் தம்பி. நான் ஒரு பட்ட மாதிரி அங்கே வச்சு அது இங்கே அம்மா சுண்டல் அவாம இருக்கிறாடப்பா பின்னால புலா விட்டுருக்கோம் ஆக்களுக்கா. எல்லாருக்கும் இங்க உயிரோட இருக்க ஆசை இல்ல ஆக வேற இந்த ஓட்டத்தை பார்க்க. அதுதான் விசாக்கு அப்ளை பண்ணினேன். ஓ மை காட். அதுல இந்த ஆட்டோ கார் பைக் கார் விசாக்கு அப்ளை பண்றியோ? அங்க மேல போறாங்க அப்படி ஆட்டம். சாப்பாடு சாப்பாடு சமைக்கிறீங்க. நெகம்பு வந்தாச்சு. நெகம்பு முந்தி நினைச்சா நெகம்பு தான் கொழம்பு உண்டு. அண்ணன் தம்பி தானே. நீர் கொழும்பு நீரை வட்டினா சரி. இந்த ரெஸ்டாரண்ட் செம்ம ரெஸ்டாரண்ட். இந்த சமீஹா எது சமீஹாவோ சமீஹா இங்கே பக்கம் இந்த சாப்பிட்றீங்களா? சரியா க்ரௌட் நிற்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டா? நம்ம அன்பு நாள் விடியல கேக் அந்த ரெஸ்டாரண்ட்டை சொல்லாம. அப்போ இனி எப்போ வர உண்மையை சொல்லு, வருவியா சொல்லு? அடுத்த வருஷம் இருக்கலாம். அடுத்த வருஷம் என்ன தனியாவா இல்லாட்டி டபுளா ட்ரிபிளா? டபுளா இல்ல சிங்கிளா தான். சிங்கிளா தான். அதுக்காண்டி அந்த சிங்கிள் இல்ல. வீடியோ பார்க்கும் போல பயப்படுறாங்க. இவர் இங்க சிங்கிள் அங்க போகலும் எதுக்கு சிங்கிள் சிங்கிள் அதுதான் என்ன. இது நார்மல் சிங்கிள் என்ன? அந்த சிங்கிள் இல்ல. You got the point. Yes. அதே அடியா போட்டேனாக்கா உங்களோட வந்தாக்கள் 38 வருஷம். அவ எத்தனை கிழமை லீவ் விடா? 2 கிழமை. 2 கிழமோ என்ன கண்டினியூஸா தர மாட்டான். 3-4 கிழமை உண்டு. அதாவது எமர்ஜென்சி தான் தருவான். அப்படி மற்றபடி 2 கிழமை அக்கா 3 கிழமை தம்பி 2 கிழமை அக்கா 2 கிழமை. அக்கான்னு உங்களை சொல்றேன் நான். அசோ அம்மா 3 கிழமை. அம்மா 3 கிழமை தம்பி 2 கிழமை. அப்ப அக்கா தம்பி 2 கிழமை அம்மா 3 கிழமை. அப்ப அம்மா வந்து அக்காவோடையும் 2 கிழமை நின்றிக்கா தம்பியோடையும் 2 கிழமை நின்றீங்க. அப்ப 4 கிழமை இல்லை வரும். எப்படி 3 பிள்ளைக்குது என்ன உமானே? அந்த 1600 கடன் கணக்கு மாதிரி தான் வரும். அது தம்பிக்கு தெரியுமா? எனக்கு கேட்குறேன். என்ன ஞாபகம் உனக்கு ஞாபகம் இருக்குடா? கேள்வி ஞாபகம் இருக்கா? ஏன்டா பண்ணிக்கிறான் அவனோடது கேட்டு தருவே. ஓ நில்லுங்க. மாமா நிக்க. ஓ மை காட். இந்த ஏரியாக்கு கணக்க மாமா இல்லனே. மாமாக்கள் பிரச்சனை இல்ல. மாமாக்கள் இஞ்சால அப்படியோ? நார்மல் மாமாக்களோ
இப்போ லண்டன் போயிட்டு தம்பி முதல்ல என்ன செய்வேன்? போய் பெட்டில் ஒரு நித்திரை கொள்வேன். அப்போ ஃப்ளைட்டாக இறங்க மாட்டியா? ஃப்ளைட்டில் இறங்கிட்டு போய் பார்ப்போம் நித்திரை வருதா இல்லையாண்டு. நான் தான் கேட்டேன். ஓ அதான் பார்க்கணும் வேணும். பார்த்துட்டு நீ சனிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸை போய் என்ன டைம் அங்கே லேண்ட் ஆகுவீங்க? நாளைக்கு இப்படி 6:30. நாளைக்கு இப்படி 6:30 இங்கே தெரியும் டைம் அங்கே தெரியும் அங்கே தெரியும் இங்கே அங்கத்த டைமோ இங்கத்த டைம் இங்கே டைம் உண்டா 10:30 11 மணியோ 10:30க்குண்ணா 11. ஓ 4:30 இப்போ 4 மத்தியானம் தான் வித்தியாசம். 4:30 மணித்தியாலம். ஓ அப்போ 8 9 10 தானே. ஓ 3 அக்காவும் கணக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் போலையா? 4 இல்ல. ஓ 4 hours தானே. இல்ல 4:30 மணி. இப்போ 4:30 மத்தியானம் வித்தியாசம். இது எப்போ மாற்றினாங்க? அது நீங்க யூரோப்பாக்கு தான் உங்களுக்கு குறைவு 3 மணித்தியாலம். கொஞ்சம் பரவாயில்ல. அந்த 3 4 தான் இருந்தது. அப்புறம் 5 4 கூட்டி குறையுது. அரை மணித்தியாலம் மாத்திட்டு வாங்க. விண்டருக்கு 5 மணித்தியாலம். கொஞ்சம் பாருங்க லண்டன் 5 மத்தியானம் யூரோப் என்ன அப்போ யூரோப் வந்து 3:30 மணித்தியாலம். யூரோப் 3 மணித்தியாலம். லண்டன் 4:30 மத்தியானம். ஆசோ அண்ணா பிடிச்சிடு ஆசோ 3 4 மணி இருக்கேன் நான் பாடுறா. விண்டருக்கு 4:30 5:30. 4:30 5:30. ஆசோ காய்ச்சி பழகிட்டேன். தம்பி அப்போ எப்பயும் காய்ச்சிட்டா என்ன நல்லா இருக்குன்னு தானே காய்ச்சிட்டேன். ஓ அங்க போனோம். நல்லந்தான். அங்க போன உடனே எல்லாம் ஒர்க் போட். இப்போ அங்கே சரியா வெயிலாகண்ணா? அங்க மழை பெய்யுதா? மழையாமா? ஆமா மழை பெய்யுது. நல்லா கலண்டதான் பெய்யும்னா இப்போ நீ போக முதல்ல பெய்யுதா? அதான் சொல்றேன். அங்கே லண்டனில் கவலை லண்டனுக்கு நான் வெளியே நிற்கல. அழுகுது போல. அதுதானே. தம்பி பர்த்டே எப்போல? நவம்பர் 21. 21? ஆமாம் இந்த நவம்பர் 24. சும்மா ஓஹோ சும்மா பாரு இப்படி டிராஃபிக்கில் மறைச்சி வச்சுருந்தா எப்படிறாப்பா? கிறிஸ்மஸ் இது. டிராஃபிக்கா இல்லாட்டி சிக்னலா? இதுதான் சிக்னல் லைட்லாம் சிக்னலான அவங்க இதை மேனுவலாக ஸ்டாப் பண்ணி போட்டு தாங்க நிற்பாங்க எனக்கு. ஓ காட். என்னக்கா கிறிஸ்மஸ் அண்டு 2 கொண்டா கொண்டாடலாம் கிறிஸ்மஸ் பார்ட்டி. இவத்து நவம்பர் 24. ஓ சாரி. அக்கா கன்ஃபியூஸ் ஆன மாதிரி தான் நானும் அந்த நேர கதைக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இப்படியே ஒரே ஃபோன் வரைக்கும் விசிறா. இவன் 3 பேரும் ஒரே மாசம். கோல் வந்தோண்டே யாரு 3 பேரும் ஒரே மாசமா? ஆனால் வயசு வித்தியாசம் என்ன? 3 பேருமா? நீங்கள் 3 பேர் என்ன? அம்மா இல்லை. நீங்கள் ஒரு ஆள் தான்டாப்பா. அம்மா மார்ச் மாதம். அம்மா மார்ச் மாதம். அம்மா 3ஆம் மாதம். தம்பி 3ஆம் நம்பரா? இந்த 3ஆம் நம்பர் கட்டு போட்டு டைம் போடாது. அப்போ கருணாநிதி தான் நம்பர் ஆகும் 3 தான் ஆகும் போல. என்ன அவரு டேய் அதுக்காண்டி அவன் பதைக்கிறான் இல்லை கடவுள் அவன் நல்லா கேட்பான் தம்பி. பாரு எங்கட டைமிங்கை குழப்பறான். இந்த சிக்னல் எவ்வளோ வச்சுருக்கு பிள்ளைதாப்பா. நார்மலா இப்ப டிராஃபிக் நின்று ஸ்டாப் பண்ணி நின்றோம் திடீர்னு அவன் தான் எத்தனை மணி இப்போ? சரியா 5 மணி. என்ன வழி ஆள் சும்மா பாடி உள்ளுக்கு யோசிக்கும். இன்னும் 5 மணி ஆயிடுச்சு இன்னும் ஏற்பட்ட காலையில ஐயோ கடவுளே என்னடா நடக்கிறது யோசிக்குவாடா. ஓ நான் யூரோப் போய்க்குள்ள 1 மணிக்கு முன்ன போனாங்க. ஆப்பிரிக்கா போய்க்க 2 மணிக்கு முன்னே அது மழைக்குள்ள ஐயோ வெறுத்து போயிட்டு இந்த ராசா நம்மளா 3 மத்தியான்ற ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் தான் நல்லது. ஆறுதலாக இருந்து போகலாமன்றதுதான். மற்றபடி போயிடாண்டு இல்லை. அதுக்காண்டி இப்போ உங்களுக்கு லேட் பண்ண போறது இல்லை. நீங்க அதை யோசிப்பேன். இல்லை நான் என்ன சொல்றேன்னா இப்போ ஓடி திரிறாக்கா ஓகே போகலாம். அதான் கொஞ்சம் வயதானாக்கள் வீல் சேரில் போகிறாக்கள் அப்படியானாக்கள் கரைச்சல்லாம். இப்போ அம்மாக்கெல்லாம் கரைச்சல் டக்காண்டு இருந்த ஓடியலாம் இல்லை. அப்போ சிக்கலாம் அந்த அதுக்கான தான் ஒரு டைம் வச்சுப்பான்.
இந்த இந்த சிக்னல்ல நிப்பாட்டி காட்டி நாங்கள் வந்திப்போம் வந்துருப்போமா சரி இல்லை நான் பார்க்குறது அதனால என்னத்தை சொல்கிறேன் நிற்கிறா கொஞ்சது நீங்க சொன்ன நான் விசா அப்ளை பண்றேன் தான் அதுலேயே இந்த பேமா வாராக்களுக்கு அவசரமாக தேவை போல விசா ஃபங்க்ஷனுக்கு போப்பேன் போல ஃபங்க்ஷனுக்கு இப்படியா ரோட்டெல்லாம் நீங்கள் ஓடுவாங்க ராய்வி ஓண்டாப்பா இப்படியா ரோட்டு அதான் இங்கே ஓடலாம் வந்துட்டு இந்த நாட்டிலையும் ஓடலாம் உண்மை காதை அதான் நான் நம்பி ஓடி அன்பண்டி அது இடப்பக்கம் வலப்பக்கம் கொண்டாப்பா நான் ஓடுறேன் தம்பி எங்க டிரைவர்ண்டா ஸ்ரீலங்கா டிரைவர்ண்டா சரி சரி அதான் விளங்கிடும் ஸ்ரீலங்கா டிரைவர்லேயும் 2 விதமா இருக்கு மரியா உள்ளதும் இருக்கு மரியா இல்லை இப்படி குறுக்க வாரதெல்லாம் மரியாதை அது நீட்டாக வர்றவங்க இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க எங்கேயும் ஓடுவாங்க அது சரி இல்லை கொழும்புக்கு போறேன்டா அவ்வளோ நேரம் இங்கேருந்து என்ன கொழும்பு போனா அங்கே ஒரு 3/4 மணி hour கூட ஏன்னா அங்கே ஹைவேக்கு ஏற்றினா சரி தானே அங்கேருந்து கூட வரும் தம்பி ஹைவேண்டா கையில் ஒரு 1/2 மணி அங்கே அப்படியே கொழும்புக்கு இறங்கினா நீங்கள் போகிற இடத்த பொறுத்து அது டிபெண்ட் பண்ணியிருக்கும் அவ்வளோ டைம் எடுக்க மாட்டேன் அங்கே வெள்ளாவத்த சைடுனா கொஞ்சம் அதுலேருந்து போகிற அங்கே கூட டைம் எடுக்கும் ஆனால் கொழும்பு ஃபுல்லாக வெளிநாட்டு ஸ்டைல் ஓ எங்க நட்டு வெள்ளப்ப மாட்டேக்கா அது என்ன சொல்லலாம் இருந்தவைக்கு சலான்னு கூட இல்லை வருவான் அப்படின்னு இந்த விச்சரிஞ்சு என்ன இல்லை சிக்னல் ஆனால் இங்கே சிக்னலும் இருந்து பிரயோசனம் இல்லாகுமா கரண்ட் போட கரண்ட் இல்லாடி அந்த மஞ்சள் ஆயிடா இவன் சொல்றான் கரண்ட் மஞ்சள் அறியாப்பா அப்ப ஐயோ கடவுளே நல்ல ஜோக்குடாப்பா நல்லா நல்லா செய்றீங்க நீங்க திருப்பி மழை வந்துட்டு பார்த்து தம்பி போறாண்டோன்னு எனக்கும் கவலை தான் என்ன செய்யற ஓமா உனக்கு எடுத்த உடுப்ப இப்ப போட்டு பாப்பான்றதுக்கு சும்மா நடிக்க அடே உனக்கடா நீ சொல்ல நான் போட்டு பார்த்தா எடுத்த ஐயோ இங்க இது விசா ஆன்லைன் விசா இவருக்கு நாங்க போட்டு விடுறோம் ஈட்டியே அதான் மலைக்கா ஓடுறான் தம்பி ஆனால் இதுக்கு மோட்டர் சைக்கிள் ஆக்களுக்கும் விசர் ஓ everyone visor here everyone visor yeah this visor and some visor visa apply yeah some visors are good some visors are very bad online app தம்பி சொல்லி யோசிப்பானே என்னடா அரவாசி வந்தோனா பிரச்சனை இல்ல ஆக முழுக்க காட்டாரு முக்காசி காட்டினா நம்ம முக்காவாதி காட்டினாலே இல்ல அது என்னண்டா அண்டே ஒருத்தன் வீடியோ ஓடுறான் ஒரு அம்மா ஒரு ஆள கூப்பிட்டா வாக்கி ஏதோ ஒரு உதவி தேவையாம் அப்போ என்ன செய்யறான்னா எல்லாத்தையும் விஷயத்தையெல்லாம் காய்ச்சி போட்டு இந்த அக்காவுக்கு தான் உதவி தேவை இப்படி கொழும்பு போகிற ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் இந்த மெட்டாக்களை மாதிரி அந்த கஷ்டப்பட்டாக்களை எல்லாம் வீடியோவில் காட்டிக்கிட்டி எல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டேன்ட்டு அக்கா இஞ்சி வாங்கோ நினைக்கிற அக்கா இவா தான் பாருங்கோ இவா தான் இந்த உதவியை கேட்குறா ரைட் அக்கா அங்கே நான் கண்ணனையும் காட்டி உங்களை அவமானப்படுத்த மாட்டேன் இது என்ன கதைடாப்பா ஒன்று காட்டக்கூடாது எல்லாம் காட்டினா ஃபுல்லாக காட்டணும் இல்ல அக்கா இஞ்சி வாங்க இவதான் இந்த உதவி கேட்கிறாள் அக்கா எங்க வாரியல் கொழும்புக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன எங்க இருந்து வாரியல் ரைட் ஓகே அக்கா உங்களை கிணனையும் காட்டக்கூடாது சும்மா சரியில்லாது என்ன கதைடா இல்ல ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயம் உண்டு அப்படி இருக்கான் அறிவு கொழுந்து நாங்க ஒரு நக்க அடிக்கிறோம் என்ன மற்றவங்களை நக்க அடிச்சா நமக்கு திரும்பும் அது சரி இங்கப்பா கட்டுநாயகா காணையில கட்டுநாயகா இது ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு பிறகு தான் பேர் வச்சதாவே இந்த ஏர்போர்ட்டுக்கோ கட்டுநாயகன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தது கட்டுநாயகான்னு பிரைம் மினிஸ்டர் இருந்ததா ஓ ஸ்ரீலங்காவில் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் சாரி பிரசிடென்ட் மாறி தவறா வந்துட்டு
நீங்க சொன்னாலும் பிரைம் மினிஸ்டர் இல்லைண்ணே. கட்டுநாயகாண்டு இல்ல அடே அப்ப இவாட்டா அது கரணி அவாரு இங்கிலீஷ்ல யாராவா இதுல வந்து டேய் ரணில் என்ன இந்த கடைசியா இங்கிலீஷ்ல அவ வந்து பிரைம் மினிஸ்டர் அதுதான் பிரைம் மினிஸ்டர் தானே அதுதான் அதான் சொன்னேன் அது சரி. அதான் ஆனா இவன் சொன்ன பிரைம் மினிஸ்டர் இவன் பிரசிடென்ட் மென்ஷன் பண்ணி தான் சொன்னவன். ஆனா இங்க பிரைம் மினிஸ்டர் இல்ல பிரசிடென்ட். கட்நாயகா பிரசிடென்ட் இருந்து வரான் இல்ல ஒரு ஒரு மனுஷி ஒரு மனுஷியா அது சந்திரிகா சந்திரிகா அவனை கடைசி பண்டார் நாயக்கா ஸ்ரீமாவோ ஸ்ரீமாவோ சந்திரிகா பண்டார் நாயக்கா அந்த பேர் தான். அடே அது நீ கட்டுநாயக்கா கோதேடா பாரப்பா கட்டுநாயக்கா அந்த பேர் தான் என்ன பண்டநாயகோ பண்டார் நாயக்கா பண்டார் நாயகா. யா இவரும் விசாக போட போறாங்க. இது கொசு இது சின்ன நாட்டு போற இந்தியா. இந்தியா மாதிரி பெரிய நாட்டுக்கு ஈஸியா விசா கிடைக்குது. ஆனா சுவிச மாதிரி சின்ன நாட்டுக்கு விசா கிடைக்குது இல்லைன்னா இது நீங்க இந்தியாவுக்கு போறோன்னு விசா எடுக்கணுமே. ஓ வேற நாடு தான் வேணும். இந்த நாடு போடுறான் பக்கத்து நாடுக்கும் விசா ஃப்ரீயா விடுறான் இல்லையா? பக்கத்து நாடு இப்போ கார்ல போன தேவையில்லை, பிளைட்ல போறோம், கடல் கடந்துல போறோம். இது என்ன பைசப்பு இருக்கலாம் வந்தது மைக் ஒன்று மைக் வேற ஒன்று இப்படி வந்திருக்கு. இது என்ன இது ரெடியா தான் இருக்கீங்க. சுவாஸ் இந்த காருக்கு இருக்குமா போல. இது என்ன பாய் மைக் தான் மைக் செக் ஒன். ஹலோ ஹலோ என்ன டூரிஸ்ட் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றது. ஹலோ எங்க இருக்கும்? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? கட்டுநாயக்கா இருக்கீங்களா? கட்டுநாயக்கா இருக்கீங்களா? கட்டுநாயக்கா இருக்கீங்க. எங்க போயிட்டீங்க? நாங்கள் இப்பொழுதைக்கு ஏர்போர்ட்டுக்கு நோக்கி போய் கொண்டிருக்கோம். கதையை கொடு. இப்போ நாங்கள் தொடர்ந்து விடிய 8:30 இருந்து இப்போ வேலைக்கு இருக்கிறோம். பயணிகள் கவனத்திற்கு குடி மருந்துகள். அடே தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க, உனக்கு இங்கிலீஷ் விளங்கும் தானே? தமிழ்ல வேற இல்ல பிளைட்டுக்குள்ள இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது எங்களுக்கு விளங்க, உங்களுக்கு விளங்கும் தானே ஒரு அளவுக்கு. என்ன ஒரு அளவுக்கு? அவன் வந்து அவன்கிட்ட பாசலையும் போடுவான் அரவாசி. இங்கிலீஷா கட்டாயம் சொல்லுவானே. ஓ இங்கிலீஷையும் போ. அப்ப அத தமிழ்ல இல்ல நீ என்ன 8:20 மணி அளவில் இல்லாட்டினா மேல இருந்து இது விழும். எது விழும்? ஆக்சிஜன் மாசு. கீழே குனிஞ்சு நீங்க உங்களோட லைஃப் ஜாக்கெட் எடுக்கவும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இருக்கக்குள்ள அந்த லைஃப் ஜாக்கெட்டை பற்றி விளங்கப்படுத்த விசார் ஆகுது. நீ விளங்கப்படுத்து என்னென்னு போடுறேன்ல என் விளங்கப்படுத்து. அப்போ விழுத்த போறீங்களா முதல் தடவை போய் காட்சி இதாத்தான் இருக்கு. ஓ கடும் முதல் தரம் போனோம் நாங்கள் ஸ்பைஸ் ஜெட்ல இல்லோ. அது ஒரு இங்கே தட்டி வேன் மாதிரி. எவ்வளோ நாளைக்கு போனீங்க? ஒரு மாதத்துக்கோ? அது இந்தியா 15 நாள் விசாரா போனாங்க. இப்போ யூரோப் 3 மாதம், ஆப்பிரிக்கா 2 கிழமை. ஆப்பிரிக்கா அப்படி சட்டப்படிடம் இடண்டா. ஆப்பிரிக்கா என்ன கொஞ்சம் களவுகள். ஃபோன் என்ன கஷ்டப்பட்ட நாடு தானே. இப்போ கொஞ்சம் களவுகள் அடித்து பறிச்சு களவெடுக்கிற தன்மை எல்லாம் இருக்குது. ரோட்டா குழந்தைகள் எல்லாம் வந்து என்ன சொல்றது பிச்சை எடுத்து தெரியுங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் சூதுரைச்சு காசு பண்ணி கொண்டு இருக்குங்க. அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கல்ச்சராக இருக்கும், வித்தியாசம் இருக்கு. அங்க அந்த இவே இருக்கணும் யாரு ரைப்ஸ். ட்ரைப்ஸ். அவை அங்கே தான் இருக்கணும். நல்லா இருக்கும் அவையில எல்லாம் பார்க்க. அவை எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அவையில்தான் அங்கே இருக்கும் என்னென்ன சாப்பிடலாம என்னென்ன சாப்பிடக்கூடாது. உண்மையா போய் ஏன்னா சரி. கட்டுநாயக்கா கலர் வந்துட்டு வந்துட்டு. வெரி குட். பீஸ் பத்தியா விசாதான் டக்குண்டு
ஒரு மட்டுக்க வடம் முடிஞ்சு இங்க கும்புறாடாப்பா எங்க அவ கும்புறா ஃப்ளைட்டு எழும்பியா கும்புறா தெரியுது பார்த்தீங்களா ஸ்ரீலங்கா வால் தெரியுது நல்ல மழை வெஞ்சிக்கிஞ்சால கவியாஸ் நாளைக்கு சரியா 3 hours முன்னுக்கு வந்தபடியா உள்ளுக்கு போய் வேலை இல்லைடா என்ன ஒரு 3.5 நேரத்துக்குன்னா உள்ளுக்கு டிக்கெட் எடுத்து போயிட்டு அதில் நின்று காய்ச்சி பேசி நீவே போயிட்டு இங்கே உள்ளுக்கு போக சரி போர்டிங் பாஸ் எடுக்க சரி என்ன சரியா டைமுக்குள்ள வந்திருக்கோம் மனுஷருக்கு மண்டை தான் அடிக்கும் அதுதான்டா விட்டு கொடுக்கவே மாட்டேன் அதுதான்டாப்பா அந்த விட்டு கொடுக்க மனசே இல்லை உங்கள்கிட்ட பின்னுக்கு நான் எழுதி போடுவோம் விட்டு கொடுத்தோம் யாரும் கட்டு போனோம் இல்லையாண்டு அதை பார்த்துட்டு அவன் சொல்ல எனக்கு விளங்காதே சிங்களம் நான் விட்டு கொடுக்க அது விட்டு கொடுக்குற பழக்கம் இருக்கு எங்களுக்கு பாத்தியா அம்மா தான் அறியும் ஏதோ விட கொடுக்க மாட்டான் ஒரு ஆக்களுக்கு இல்லண்ணா விட்டு கொடுவோம் ஆனா எங்களுக்கு விட்டு கொடுக்காத ஆக்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் அது எப்படி தெரியும் இல்ல பின்னுக்கு விட்டு சிக்னல் கூட தெரியும் தானே என்ன கார் முன்னு விடாம போதாண்டு அப்ப நான் அவனை முந்திடுவேன் முந்தின அப்புறம் அவன் உள்ளுக்கு போறேன்னா விட மாட்டேன் ஏயா லண்டன் நம்பர்ல இருந்தது அப்ப ஹலோ 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 யோகேனண்டா டே அந்த லண்டன்காரியிட சௌரமேர் அடிச்சு சொன்னான் அந்த வீடியோ ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க அவள் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டான் யாரு நம்மளை கல்லாண்டு சொன்னா போயிட்டு அந்த நான் சொன்ன நம்பி கதை அவட அந்த வாய்ஸை போட்டது அவட வாய்ஸ் தெரியுமா அவங்க அவைய சௌரங்கள் அவை வைக்கிண்டு அவ டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டா என்று சொல்லி எனக்கு இல்ல அந்த அவைக்கு போன் பண்ணி சொன்னேன் நான் சொன்னேன் டிப்ரெஷனுக்குள்ள போட்டும் தாராளமா போடும் அவ போகல ஏற்கனவே அதுக்கெல்லாம் இருக்கிறா ஏற்கனவே அதுக்கெல்லாம் இருக்கிறா புதுசா போறக்கு இல்லை நீ ஒரு மனுஷன் அப்ப இவா சொன்னா நீங்க கதைக்கும் போது யோசிச்சல கதைக்கணும் சும்மா வாய்க்கு வந்தபடி கதைக்கிறது தப்பா கதைக்க கூடாது பம்பலா கதைங்கோ சரியான சொல்லுங்க ஒரு விஷயம் ஒரு மனுஷன் பெரிய ஒரு ரூமரை வந்து பிள்ளையா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுல்ல சரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு அப்புறம் டிப்ரெஷன் அது இதுன்னு சொல்லி கொண்டா சரி யோசிக்கிறீங்களா இல்லை இவனா மக்களும் ஏற்பட்டுக்கு போறீங்க கேட்டு தான் பார்க்கும் திறந்து விட்டு கேட்டா சரி அதுக்குள்ளால போட அமர்த்தி விட்டுருவோம் பஸ்கார இப்ப பஸ்ஸுக்குள்ள இருக்காருன்னு சொல்லுவாங்க 5 பேர் விசா எடுக்க போறேன் திரும்பி வரும் அதுக்குள்ளால ஒரு விசா கண்டு சிக்னலாக தான் இந்த டைமிங் பிளச் என்ன ஒரு 5 நிமிஷம் வரைக்குமா என்ன 5:20 5:20யா அது காணண்டா இப்போ 2 உள்ளமாக சும்மா அந்த போகலாம் நீங்கள் நம்மெல்லாம் அப்படி ஓடினாக்கலப்பா சரியா 3 மத்தியானம் இருக்க நிற்கிறோம் கொழும்புல சரியண்டு போவாங்க வர லேட் ஆகிட்டு கடகடண்டு காருக்குள்ள லக்கேஜெல்லாம் ஏற்றி போட்டுட்டு இல்லை காருக்கு லக்கேஜ் ஏற்ற கொண்டு வர ஸ்டார்ட் பண்ண கார் அப்படியே புகஞ்சுது முன்னுக்கு அம்மா சுண்டல் அப்புறம் என்ன விட்டுட்டு ஓடி போட்டு அப்புறம் அங்கே 2 நாள் பார்த்தாங்க பண்ணி போட்டு அது இருந்து அந்த காரில் போயிடாது பிறகு என்ன செஞ்சு டக்குன்னு பிக்மி ஊபரை போட்டது ஊபரை போட்டால் ஊபர்காரன் பேர் ஒரு 20 நிமிஷம் ஆச்சு இங்கே 3 மணி தான் குறைஞ்சோண்டே வருது சரின்ட்டு அவன் வந்துட்டான் அவன் வந்து அப்படி அவசரமாக போகணும்லாம் சொல்லி போட்டு ஏறினா வந்து மாட்டிட்டான் ஹைவே அந்த டோல்கேட் இருக்குல்ல அவர் தடியில் வந்து சரி பயங்கர நூலமான ஒரு லைன் ஒன்று நிற்குது அந்த கேஷ் பே பண்ணுறதுக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அதில் இருப்போம் இங்கே வரோம் சரியாக 2 மணித்தியாகம் இருக்கிறதுனா உள்ளுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோம் பட்ட வாடு அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் யா அதே மாதிரி சரியாக கட்டாரில் வந்து திறக்கிறாங்க நான் யூரோப்பாவில் வரைக்குள்ளே 1 hour தான் இருக்குது அடுத்த ஃப்ளைட்டுக்கு நான் புதுசாக வரலாப்பா
2.5 hours சொல்லி போட்டு டிரான்சிட்டுக்கு 1 hour சொல்லிட்டாங்க. டிலே ஆயிட்டோம். அதை விட கேட்டு எங்கடாப்பா ஓ ரெயின்ல மாறி பஸ்ல மாறி நடந்து போய் அம்மா சுண்டல் அதெல்லாம் பேய் அனுபவமா. அதுக்கு பிறகு படிய சொல்லும். அதுக்கு பிறகு எவன் அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துட்டா உடம்புலேண்டு. அந்த அனுபவத்துக்கு பிறகு ஒரு இந்த பயம் இல்லாத அனுபவம் வந்துட்டு அனுபவம் தானே. ரைட் நீ அவில்ல கட்டுநாயக்கா வந்தாச்சு பயம் வேணாம். நெக்ஸ்ட் டைம் வந்தா கண்டாக்ட் 100% ஆஃப் கோர்ஸ் கண்டாக்ட் பண்ணுங்க. தாராளமா நெல்லுங்க வந்து வீட்டை. எஸ் கட்டி முடிய நாங்கள் வருவோமே. அம்மா விட்டுட்டு வாங்கோ. சரி அம்மா கூட்டிட்டு வாங்கோ. அம்மா சொல்லுவா பாப்பமே அதையும் பாப்பமே. ஒன்றில் இந்த அம்மாவோட வரணும் இல்லாட்டி அந்த அம்மாவோட வரணும். அம்மா இங்க ஒரு பாஸ்கரன் நாயக் இருந்துருவாங்க தூரத்து லுக்கு பாக்க. சரியா சரி ஐயா கவனமா போயிட்டு வாங்கோ. எஸ் நன்றி. குறைநிறைகள் இருந்தால் மன்னிக்க வேணும். நன்றி உங்களோட கூட்டின்னு வந்ததுக்கு பார்த்ததுக்கு. என்ன இப்போ நார்மலாக இப்போ பார்க்குறோம் நிற்பாங்க என்ன ஹயர் தானே. ஆனால் ஹயர்ன்றதையும் தாண்டி உண்மையிலே இந்த முறை வந்தது தம்பியில பாசத்தில். ஆனால் சத்தியமே உண்மை கதை ஏண்டால் அவ்வளோ என்ன சொல்ற இரவும் கூட படுக்கக்குள்ள 2 மணிக்குப்பா. நீங்கள் என்ன டைம் படுத்தீங்க இரவு? நாங்கள் எளிய நான் 8:30 நாக் அவுட். ஆமாம் 8:30 நாக் அவுட். இப்போ வரைக்கும் வேனுக்கே நாக் அவுட். நான் 2 மணி படுத்து நான் எழும்பக்குள்ள 5:10 எழும்பிட்டு இந்த சத்தத்துக்கு எழும்பிட்டு சும்மா படுத்துருந்தேன். அவ யோசிச்சுவேன் 3 நாள் மத்தியானம் நாங்கள் இன்னும் நாக் அவுட் ஆகலை. இனி போகிறோம் திரும்பி இறக்கி போட்டு. அது அது பழகிட்டு இது சும்மா அது அனுப்பாங்க உதப்படி கொத்தவே இல்லைன்னா இதுல விட்டுக்கிறாங்க இது பாக்குறாங்க. ஆனா அங்க பார்த்து போக சொல்றா நாளைக்கு கத்து மாதிரியா அவங்க இருந்தா. தம்பி போன் தேங்க்யூ ஸோ மச். போன் எடுங்க. தேங்க்யூ சார். தேகமெல்லாம் இவே வந்து காசுக்கு நிக்கிறேன். இவே தேவையில்லை உங்களுக்கு. வாரன் அண்ணா தண்ணி ஜூஸ் இருக்குது. தண்ணி ஜூஸ் இருக்கட்டும். நீங்கள் கொண்டு வாங்க. வணக்கம். உங்களை பக்கத்து வெள்ளக்காரங்க நினைக்கிறேன். அதான் சொல்லியிருந்தேன். யாரு உன்னை பார்த்தா அவனை பார்த்தோம் எங்கேயா அவன் தம்பி வண்டியில் போயிட்டான். ஓகே இப்போ வக்கியா இருக்கேனே. இங்கே வருது யார் சிங்கனடை போட்டு சிகரத்து அம்மாக்கும் போகணுமா வண்டி இல்லாட்டி எனக்கு விளாங்க வெங்கட சாமானெல்லாம் அண்டால. ஓ எல்லாம் ஒரே இதுதான். ஆனால் இது கொஞ்சம் வயிறு வீக்கம் கூட. என்ன வர எங்கட சாமான எல்லாம் அதான் சொல்ல எங்கட சனம் வந்து இங்கே ஹாலிடேக்கு வராது. சும்மா தூளும் காய்கறியும் கருவாடும். சரி 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 ஓகே சந்திப்போம். இதில் நிற்கலாம். பாய். சரி ஓகே நன்றி. சந்திப்போம். வணக்கம். என்ன பாய் அடிக்கிறேன். மெசேஜ் போடுங்க போயிட்டு. என்னன்னு ஓகே சரி சந்திப்போம் தம்பி கவனமோ. பா ஹோ சரி பாய். சரி அப்புறம் சந்திப்போம். ஓகே பாய். சரி வேண்டையா போட்டு பாய் 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 பாய். லுக்காக தான் இருக்கு ஆளுக்கு இது நல்ல பெஸ்ட் மெமரியா இருக்கு லைஃப்ல. வீடியோக்கள் எல்லாம் மெமரியா இருக்கும் ஆளுக்கு. என்ன கிரௌட்ரா வங்காள வருகையெல்லாம் கடன் கிரௌட் ஒன்றை டாஸா என்னடா போகுது இவ்வளோ ரங்க தெரிஞ்ச வரான். என்ன போனாங்க ஓகே அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ளுவோம். ஸோ முடிச்சுக்கொள்ளுவோம்.
தம்பியாக்களை அனுப்பிட்டோம். உண்மையிலே வந்து அருமையான ஒரு படி ஏன்ல இந்த இந்த வயசுக்குள்ள அவனோட மெச்சூரிட்டி அண்ட் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது எல்லாமே வந்து சூப்பர். நல்ல ஒரு படியன், நல்ல வளர்ப்பேன். அம்மாவோட ஆள் இருக்கிறதா இருக்கட்டும், அந்த சிவன் பச்சை குத்தினா இருக்கட்டும், கதை பேச்சாக இருக்கட்டும், நல்ல பழக்க வழக்கங்கள். ஸோ எல்லாமே சூப்பர். அக்காவும் அதேமாதிரி தான். ஸோ 2 பேருக்குமே நன்றி எங்களை சூஸ் பண்ணி எங்களோட பயணித்ததுக்கு. வேறு யாரும் நம்பி வந்தாலும் வருவோம். ஆனால் இப்போ உள்ள டைமில் கொஞ்சம் வந்து பிரச்சனையாக இருக்குது. எதுவும் அவசரம்னா கதை இங்கே பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு வழி செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.